வெல்கம் டு சித்தூஸ் கிளிப் தமிழ். இன்றைக்கி வந்து நல்ல ஒரு சூப்பரான சுவையான மீன் வறுவல், அயிலை மீன் வறுவல். மீன் வகைகளே ரொம்ப டேஸ்டானது மத்தி, அடுத்தது அயிலை. ஆனால் அந்த எறா, சொரா, வஞ்சனமெல்லாம் அதெல்லாம் அப்புறம் தாங்க. பக்கா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அயிலை மீன் வறுவல் பண்ணிங்கன்னா குழம்பு வச்சாலும் நல்லா சூப்பராக இருக்கும். துளி கூட மசாலா உதிராமல் மீன் வறுவல் பண்ணலாம். அதுக்கு 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள், அரை டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாகவே கரம் மசாலா, ஒரு அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இல்லைன்னா பூண்டு ஒரு 4 பூண்டு எடுத்து நல்லா நச்சு அதில் சேர்த்துக்கோங்க. இதோட ஒரு 1/4 எலுமிச்சம்பழம் சாறு. ஒரு சின்ன பழத்தில், ஒரு சின்ன பழமாக இருந்தால் ஒரு அரை பழம், பெரிய பழமாக இருந்தால் ஒரு 1/4 எலுமிச்சம்பழத்தை அப்படியே கட் பண்ணி நல்லா அந்த சாறு முழுசும் பிழிஞ்சிருங்க. ஒரு 10-20 சொட்டா மட்டும். டீஸ்பூனில் சொன்னால் ஒரு 2 டீஸ்பூன் எலுமிச்சம்பழ சாறாவது கிடைக்கும். கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப திக்காக இருக்கும். அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம். இந்த மசாலாக்களை எல்லாம் ஒரு தடவை அப்படியே ஸ்பூனில் எல்லாம் கலந்து விட்டுட்டு, முக்கியமான ஒன்று நம்ம இன்னும் கலக்கவே இல்லை, உப்பு வந்து நம்ம எவ்வளோ மீன் எடுத்துருக்கோமோ, ஒரு 1/2 கிலோ மீன் எடுத்துருந்தோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கலாம். நான் ஒரு 3/4 டீஸ்பூன் உப்பு போடுறேன் 1/2 கிலோ மீனுக்கு. இது அப்படி நம்ம ஸ்பூனில் கலக்கிறதுல கையில் கலந்தால் தான் இந்த மசாலா வந்து கரெக்டாக வரும். இப்போ பாருங்கள், அயிலை மீன் வந்து நான் ஒரு 1/2 கிலோ அயிலை மீன் வாங்கிட்டு வந்து நல்லா நீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ மசாலில் அப்படியே துவச்சிக்கலாம். அதனால் அயிலை மீன் வந்து அயிலை மீனில் இருக்கிற கறி வந்து ரொம்ப அப்படியே கெட்டியாக இருக்கும். அதனால் நடுவில் வந்து மசாலா போகிற மாதிரி அதில் கொஞ்சம் கோடு போட்டு வச்சுருக்கேன். நல்லா அந்த நம்ம கோடு போட்ட அந்த சந்திலெல்லாம் மசாலா போகிற மாதிரி நல்லா துவைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். மசாலாவில் தண்ணி வந்து ரொம்ப ஓடுற மாதிரியும் கரைக்காமல், ரொம்ப திக்காகவும் கரைக்காமல், இந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி கொழன்னு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும். அப்போ தான் மீனில் வந்து எல்லாமே எல்லா பக்கமும் பிடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த அயிலை மீனை இப்படியும் நம்ம மசாலா தடவை பொரித்து சாப்பிட்லாம். இன்னொரு டைப்பாகவும் நம்ம பொரிக்கலாம். எப்படின்னா, அப்படியே சுடு தண்ணியில் வேக வச்சு தோலெல்லாம் உரித்து எடுத்துட்டு, உள்ளே இருக்கிற சதை, முள் இதெல்லாம் எடுத்துட்டு, உள்ளே இருக்கிற சதையை மட்டும் அப்படியே நல்லா உதிர்த்து பண்ணி விட்டுட்டு, வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லியெல்லாம் போட்டுட்டு, லைட்டாக மிளகுத்தூளும் போட்டுட்டு, இப்படி முட்டை வறுக்கிற மாதிரி நல்லா வறுத்தோம்னா அப்படியே நல்லா புட்டு மாதிரி இருக்கும். மசாலா தடவை ஒரு 5 நிமிஷம் மட்டும் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் நம்ம கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு மீன் எடுத்து வச்சுக்கலாம். இந்த ஒரு கொத்து கருவேப்பிலை வச்சுருக்கேன். அது எதுக்குன்னா, அந்த மீன் எண்ணெய் வந்து மீன் வாசனை அடிக்காமல், மீன் எண்ணெய் மாதிரி ஆகாமல் நல்ல கருவேப்பிலை கலந்தனால நல்லா ஒரு வாசனை அடிக்கும். இப்போ 1 சைடு வெந்துருச்சுன்னா அடுத்த பக்கம் திருப்பி போட்டுடலாம். பாருங்கள், மசாலா உதிராமல் அப்படியே வரும். ஆனால் திருப்பி போட்ட உடனே நகர்த்தக்கூடாது. ஒரு 10 செகண்ட் கழித்து தான் நகர்த்தணும். இல்லைன்னா மசாலா வந்து உடனே நகர்த்தினோம்னா அப்படியே கடாயிலே புளிச்சிக்கும். இந்த மாதிரி சதை அதிகமாக இருக்கிற மீன், அயிலை மீன்லாம் வந்து 4 பக்கமும் வேக வைக்கணும். மாற்றி மாற்றி போட்டு இப்படி திருப்பி விட்டு வேக வைக்கணும். இல்லைன்னா உள்ளுக்கு இருக்கிற சதையெல்லாம் வந்து கொஞ்சம் வேகாமல் போயிடும். ரொம்ப கருகிற மாதிரியும் வரக்கூடாது. அடுப்பை வந்து மீடியமாக வச்சுட்டு வறுக்கணும். எல்லா பக்கமும் திருப்பி போடணும். பாருங்கள், அந்த வெட்டின பகுதி எல்லாமே கூட நான் வேக வச்சு எடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள், முழுசுமே நல்லா வெந்துருச்சு. கருகாமல், மசாலா உதிராமல் எடுத்துருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி வறுத்தோம்னா சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். மசாலாவோடு அப்படியே சாப்பிட்லாம். எண்ணெயில் வந்து கொஞ்சம் நேரம் அடுப்பு வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சுருந்து கொஞ்சம் நேரம் அப்படியே நல்லா மொருவிலாட்டோன்னு வச்சுருக்கணும். ரொம்ப அதிகமாக வச்சிட்டோம்னா கருகுன மாதிரி ஆயிரும். எண்ணெயில் நல்லா இந்த மாதிரி ஒவ்வொரு பக்கமாக பொரியணும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பரிமாறலாம். ஒரு சூப்பரான சுவையான அயிலை மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் கொடுத்து ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.